திரு ஸ்ரீரங்கன் மனோவை அழைக்கின்றோம். வித்யானந்த விஸ்வநாய போராடு வித்யானந்த விஸ்வநாய அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ஸ்ரீதரன் தனலட்சுமி அவர்கள் அழைக்கின்றோம். தனலட்சுமி திருமதி கோபால் பிரேமா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திருமதி நிபந்த விஜயா அவர்கள் அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் திருமதி சிவகுமார் அவர்களை அழைக்கின்றோம். செல்வி ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றோம். செல்வி ஆறுமுகம் அவர்களை அடுத்ததாக அம்மையாருடைய படத்துக்கு இந்த விளக்கேற்றுவதற்கு அம்மையாருடைய அடுத்ததாக இங்கே அம்மையாருடைய விளக்கேற்றுவதற்காக திரு விஜயகுமார் அவர்களை அவருடைய மகள்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஏற்படுத்தியிருக்கிறோம். இவருடைய அப்பாவும் அவர்கள் முக்கியமான ஆலயத்திலே நபாசரிலே அப்பா கொஞ்சம் அந்த காலத்தில் 24 வருடத்துக்கு மேலாக நபாசரில் பணியாற்றிருக்கின்றார். அவருடைய மகன் விஜயகுமார் அவர்கள் சொல்ல சமயமாக இருக்கிறார்கள். அவர்களே இந்த மகளை கேட்டி அம்மையாருக்குரிய மாலையை விஜயகுமார் அவர்கள் அறிவிக்குமாறு அனுமதி சரியண்ணா அடுத்ததாக இங்கே திருமுறை ஓதுவதற்காக மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். திருமுறை ஓதுவதற்கு இங்கே ஆலயத்திலே முதலில் சைவ சித்தாந்த பள்ளி மாணவர்கள் இங்கே திருமுறை ஓதுவதற்காக வருகிறார்கள்.
ஆச்சரியம் பண்ணிடுறோம். கேளுங்க. அப்புறம் தெரிய விட்டுருங்க. அப்புறம் வெறிஞ்சு கொண்டது
இருபத்தஞ்சு வயசு ஆச்சு. கரெக்ட். அம்மையாருடைய பெரிய உறவுகள் வந்து இவருக்கு அம்மையார் பிரியமாக முடியாது. இதில் உறவு பிரியமான பெரியவர்களோடு ஓடி வந்துடலாம். அதற்கு பெரியம்மா அதே மாதிரி அப்பா அம்மையம்மாவுடைய பதவிக்கு முன்பு இருந்தவர் அவர்கள் அவருடைய பேரனால் வந்திருக்கின்றார். இந்த நிகழ்வை பார்க்கணும்னு சொல்லி அவருடைய பேரன் இங்கே வந்திருக்கு. அவர்களால் அடுத்த என்ன ஒருவராக குடும்ப பதவியை வேண்டும் அவருக்கு அவருக்கு நான் சொல்வது. சிவத்தமிழ் செல்வி கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களின் நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நினைவு நாளில் வரவேற்பு வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முதலில் பஞ்சபுரம் பாடிய மாணவர்களுக்கும்
அவரின் ஈடுபாடு மிகவும் மெச்சத்தக்கது. நினைக்கும் பெருமை ஆற்ற வந்திருக்கும் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலய தலைவர் கலாநிதி யாரு திருமுருகன் அவர்களை இரு கை கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆசிரியர் வழங்கல் NPU நாகபூஷணி பிரதமர் குருக்களான சிவஸ்ரீ கமல்நாத குருக்கள் மற்றும் ஈரிங் கனக துர்க்கை அம்மன் ஆலயத்தின் சிவபுரி பாலகுமார குருக்கள், தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலய முன்னாள் குருக்கள் சிவஸ்ரீ விஸ்வேஸ்வர குருக்கள், இவரை சந்திர குருக்கள் என்பார்கள். அவர்களையும் வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சிவதமிழ் செல்வி கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுக்கு வாழ்த்துறை கூற வந்திருக்கும் பெரியோர்களையும் நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஈரிங் கனக அம்மன் ஆலய நிர்வாக சபை தலைவர் திரு யோகநாதன் அவர்கள், உபத்தலைவர் சிவநெறி செல்வர் திரு ராஜ்பரன்குமார் அவர்கள், வைத்திய கலாநிதி திரு கந்தையா சிவகுமார் அவர்கள், சர்வதேச இந்திய இளைஞர் பேரவை ஸ்தாபகர் இலக்கிய கலைமணி திரு எஸ் கணேஷ்குமார் அவர்கள், ஈரிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய அறங்காவலர் திரு ஸ்ரீரங்கன் அவர்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் சபை செயலாளர் திரு அபயலிங்கம் அவர்கள், உயர்வாச குன்று முருகன் ஆலய ஆலோசனை சபை செயலாளர் திரு கனகசுந்தரம் அவர்கள் மற்றும் செல்வி பாலேஸ்வரி ஆறுமுகம் அவர்கள், ஆலய சைவ சித்தாந்த பாடசாலை ஆசிரியர் திரு நித்யானந்தன் என்பவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நூற்றாண்டு விழாவில் அங்கு நடன விருந்து அளிக்க வந்திருக்கும் கலாபுத்தகர் ஸ்ரீமதி பிரேமலதா நிரஞ்சன் ஆசிரியரையும் மாணவர்களையும் வரவேற்கிறோம். அத்துடன் கலாபுத்தகர் சுகிர்தன் நிவேதன் அவர்களையும் மாணவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இறுதிவரை இருந்து விழாவை சிறப்பாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. எல்லாம் வல்ல அன்னை வளர்ச்சி அமைப்புடைய சிறப்பாக மனிது இருவருடம் இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் நாம் எல்லோரும் ஒரு உன்னதமான நிலையில் எல்லோரும் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம். அதாவது சிவத்தமிழ் செல்விகளான தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மாவை தெரியாதவர்கள் உலகத்திலே இல்லை. எமது தாயகத்திலே சமய சமூக கலாச்சார விழுமியங்கள் மட்டுமல்லாமல் அவற்றிலே காலடி வைத்து ஒரு உதாரண பெண்மணியாக முதல் பெண்மணியாக யாழ்ப்பாணத்திலே அங்கு வாழ்ந்தவர் தங்கம்மா அப்பாக்குட்டியாகவும் யாருக்கும் அறிந்தது. அவர் வாழ்ந்த காலங்களிலே ஒருவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகு சென்றாலும் அவருடைய நினைவுகள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் செய்த பணிகள் அங்கு சிறப்படைந்து கொண்டிருப்பது என்று சொன்னால் இது மிகையாகாது. அந்த வகையை நாங்கள் தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா எடுப்பதையற்றி மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த நேரத்தில் நாங்கள் அடைந்து கொள்வதோடு இந்த நூற்றாண்டு விழாவை நடாத்துவதற்கு இங்கு எங்கள் ஆலயத்தில் ஒரு நிர்வாக சபை உபத்தலைவராக இருக்கின்ற பரமகுமார் அவர்களும் மற்றும் ஆலய நிர்வாக சபையினர் அறங்காவல் சபையினர் அவருக்கு ஒத்துழைப்பாக என்னுடைய கணேஷ் அவர்கள் அவரும் சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கு எல்லா விதமான ஒழுங்குகளையும் செய்து இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சிவத்தமிழ் தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மாவுடைய பெருமிதங்கள் பெருமைகள், அவர்கள் செய்த தொண்டுகள், அவர்கள் செய்த பணிகள், அவர்கள் தெல்லிப்பளை முக்கியமையுடைய ஆலய வளர்ச்சியிலே அவருடைய பங்குகள் இவைகளெல்லாம் எங்களுக்கு சொல்வதற்கு அடங்காத வகையிலே அவருடைய தொண்டுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அவருடைய நினைவை கூர்ந்து நூற்றாண்டு விழாவை எடுத்து நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதோடு இதற்கு தொடர்ந்து வருகின்ற குருமார்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் அவரை பற்றியதாகிய சிறப்புகளை எல்லாம் மிகவும் விரிவாக உங்களுக்கு எல்லாரும் நகர்படுத்துவார்கள். ஆகையால் இந்த விழாவானதாக சிறப்பாக நடைபெற வேண்டும். அம்மையுடைய திருவள்ளோடும் வெள்ளிப்பளை துக்கியம்மையுடைய ஆசிரியரோடும் இந்த விழாவானது நடைபெற வேண்டும்.
அவர்களும் விண்ணுலகத்திலிருந்து இவற்றையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புலம்பெயர்ந்த தேசத்திலும் எங்களுடைய பணிகளை எல்லாம் மறக்காமல் எங்கள் மக்கள் எங்களுடைய அடியார்கள் எங்கு சென்றாலும் இவற்றையெல்லாம் கருத்து செய்கின்றார்களே என்று அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அன்னையுடைய ஆசையோடு இந்த விழா சிறப்பாக நடைபெற ஆசிரியரை வாழ்த்து நிறைவேற்றி அமைகின்றோம். நம்ம பார்வதி மலையை அருளாட்சிக்குரிய கணிதத்துடைய அம்பாளுடைய பாதாரங்களை வழங்கி இங்கு வந்திருக்கும் சுவாச்சாரியர்கள் மக்கள் அனைவருக்கும் இலட்சணமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகின்றிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த விழாவை நான் விரும்பினேன் இங்கே செய்ய வேண்டும் சொல்லி அதுக்கு முதல் காரணம் இந்த கோயில் செய்ய வேண்டும் என்பதற்கு காரணம் இந்த அறக்கட்டளை 1991 திருவாளர் பொன் தேவேந்திரம் அவருடைய இல்லத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பொன் தேவேந்திரம் அவர்களுக்கும் தங்கம்மாப்பா பற்றி அவர்களுக்கும் செல்லிப்படத்துக்கம்மன் ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அந்த அறக்கட்டளை முதலாவது கூட்டம் நடைபெறும் அந்த நாளில் செல்லிப்படத்துக்கம்மன் கோயிலிலிருந்து விபூதி பிரசாதம் தங்கம்மாப்பா பற்றி அவர்கள் தங்கம் பொன் தேவேந்திரம் அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அன்று காலமே கிடைத்தது. அறிவுறத்துக்கு மேற்பாடு அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த விபூதியை கொடுத்துத்தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால் வெளிப்படை துக்கியம்பால் எவ்வளவு தூரம் இங்கு துக்கியம்பாலை கொண்டு வருவதற்கு அவர் அந்த அருள் சக்தி நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. தமிழையும் சகத்தையும் வளர்த்து எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய கலாநிதி தங்கம்மா குட்டி அவர்களை பற்றி நான் சொல்வதை விட பலர் சொல்லுவார்கள். குறிப்பாக நான் சின்ன வயதில் இருந்து அவர்களுடைய தொடர்பு ஏனென்று சொன்னால் நான் ஒரு 10 பேர் இருக்கும் அளவற்றில் குருக்கள் நிலத்தை பிள்ளையார் கோயில் என்ற கோயில் இருக்கு, சந்திரகுருக்களுக்கு தெரியும். அவர் அங்கு வந்து பிரசங்கம் செய்வார். நான் சில பையன் காட்சி கொண்டு முன்வரிசையில் போய் இருந்தால் அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இலகுவான தமிழில் விளங்கக்கூடிய மாதிரி பிரசங்கம் செய்வார், பாட்டுகளும் படிக்கிறார். அது அப்போ அவர் எங்களை ஊக்குவிப்பார். நீங்கள் சிவதானம் செய்ய வேண்டும், கோயிலுக்கு வர வேண்டும், நல்ல நோக்கம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு. எப்படி இருந்தால் வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் அப்படி அவர் ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அவர்களுக்கு வழிகாட்டியதால் நாங்கள் என்ன பொறுத்தளவை நான் இருக்கிறது நான் வரக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் வெளிப்படத்துக்கு ஆரம்பித்த காலம் அவர் அது சிறிய கோயிலாக இருந்தது, பழமை வாய்ந்த கோயில். அப்படிப்பட்ட கோயிலை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். அவர்களோடு சேர்ந்து உதவி செய்தவர் கலை. அதில் எனக்கு தெரியக்கூடியதாக திருவாளர் கனிவாசன் அவர்கள் அவர் ஜோயின் செக்ரட்டரியாக, அதாவது இணைச்செயலராக 24 இடங்கள் அம்மாவுடைய இருந்து வலதுகையாக இருந்து உதவி செய்தவர். அதைத் தொடர்ந்து வாயுசன் மாஸ்டர், சிவகர் அருமநாயகம், மற்ற இயற்கை மாஸ்டர் ராஜனா கல்லூரி அதிபர், மற்ற லட்சுமாவும் கொண்டு சொல்வர் அவர், இப்படி பலர் எனக்கு தெரியக்கூடியதாக அந்த சின்ன கோயிலை இங்களவும் உறுதிகரமாக கொண்டு வருவதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டவர். அப்போ நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் போயிருக்க பெரிய ஸ்கூல்லேருந்து ஆலயம் நல்ல பிள்ளை இருக்கின்றது. ஒற்றிய நிற்காத தான் ஒரு பக்கமும் மூடி செடி இருக்கும். நாங்கள் போய் அங்கே போனால் கோயிலில் சின்ன கோயில், ஆனால் நாங்கள் ஆட்டுக்குள்ள தான் இருக்கும். நான் கூட்டி போட்டு பொங்கல் செய்து போட்டு இருக்கோம். அப்படியான ஒரு சின்ன கோயில் அருள் என்று சொன்னால் இலங்கையில் துக்கியம்மன் என்று சொல்லி இந்த கோயில் எங்களுக்கு தெரியக்கூடியதாக தென்னிப்படை துக்கியம்மன் ஆகிவிட்டார். ஏன்னா அந்த துக்கியம்மன் வழிபாடு பெருசாக இருக்கவில்லை. தகுமா அப்பா பற்றி அவர்கள் துர்க்கை வழிபாட்டை இலங்கையில் தரப்படுவார். துர்க்கையை வழிபட்டால் இன்னெல்லாம் உணர
செய்து மற்றது முக்கியமான பாட்டுகள் எல்லாம் அவர்களுக்கு பிள்ளைகள் கனவு பிள்ளைகளுக்குள்ளாக அவைகளுக்கு முன்னிட்டு அந்த எல்லா அஷ்டங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு படித்து வயது செய்வார். அதை பார்க்கும்பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மற்றது இந்த இதை நான் முதல் யோசித்த உடனே நான் முதல் யோகநாதன் நாங்கள் இங்கே வந்து வெப்பம் சொல்லுவோம் அம்மா குடும்பத்தானவர்கள். அப்போ அதில் சொன்னால் அதுக்கு என்ன நீங்கள் செய்யலாம் வழிபாடு செய்வோம் உங்களை எல்லா ஆயுதங்களையும் செய்ய முடியாது. அப்போ என்ன தீர்வு என்று சொன்னால் நான் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்போ கணேஷ்குமாருக்கு இப்படி செய்வோம் சொல்லி சிறுங்கள் எல்லாம் அவைகள் அவர்களுடைய கதைச்சோட நல்ல விஷயம் நீங்கள் செய்யணும். கணேஷ்குமார் சொல்லிட்டு கடவுள்கிட்ட இன்னும் உதவி போகணும் எல்லாரும் செய்கிறேன் நீங்கள் எல்லாரும் சரி நான் உங்களோட எல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லை அதோட சொன்னால் நான் 150 வடை 150 சமோசாவே கொண்டு வாங்க. அப்போ அதுக்கும் அவர் ஏற்பாடு செய்துட்டார். என்னுடைய திருவாளர் கண்ணாசிரமனுடைய சன் மகன் இங்கே இருக்கின்ற அவர் அம்மாவுடன் நெருங்கி பழைய அவர் குடும்பத்தார் திருவாளர் கண்ணாசிரமர்கள் செக்ரட்டரியாக அம்மாவுடைய 24 இருந்தவர். அப்போ எனக்கு அவரை நல்லா தெரியும், அவருக்கான கஷ்டமும் எனக்கு தெரியும். அப்போ நான் அவர்கிட்ட மகளுக்கு சொன்னேன் விழா செய்ய போகிறோம் மற்றது நான் சொல்ல சொன்னேன் நல்ல நீங்கள் செய்ய இன்னும் உதவியும் செய்கிறேன். ஒரு நாள் பள்ளிகள பாடசாலை ஆசிரியர் நித்யானந்தன் மாஸ்டரை கேட்டு நீங்கள் வந்து ஒரு பிள்ளையர் வந்து தேவாரம் படிக்கணும் அம்மாவுக்கு சுமார் பிள்ளையர் தேவாரம் படித்து அதெல்லாம் நம்ம உங்களை ஊக்குவிக்கிறவா நீங்கள் அதுக்கேற்ற ஆயத்தங்கள் செய்ய முடியும். அவர் அத்துடன் அவர் காரணமாக செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு சொன்னேன் அம்மா அவர்கள் 50 வருடத்துக்கு முதல் மாமபுரம் கந்தசாமி கோயிலில் கந்தபுராணம் தமிழ் இலகுவான தமிழில் அவர் பேசியிருக்கிறார். அதை நாங்கள் ஒரு பதிவிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டார் இல்லை. இப்போ நான் என்ன அவருக்கு என்ன செய்வோம் என்னிட புனையை கொடுத்து அதுக்கேற்ற பொறுப்பை நான் எதிர்கொள்வோம் என்று சொல்லி இதை அப்போ எனக்கு ஒரு மெனதிலே இருந்தது. அவங்கள இணைந்து செயல்பட்ட திருவாரூர் கன்னியாகுமரி அவர்களுடைய அவங்க ஞாபகத்தமாக வீடியோ வந்து எனக்கு விருப்பம் இருந்தால் அந்த அவையில் அந்த கோயிலை முன்னேற்றின காரணத்துக்காக நான் அதை மறக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. திருவாரூர் கன்னியாகுமரி மகன்கிட்ட நான் செய்ய போகிறேன். அவர் என்ன சொன்னார், இல்லத்தரம்னா வழிபாடு செய்யலாம், அதுக்குரிய எல்லா செலவுகளும் நான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் தாராளமாக எத்தனை பக்கத்திலே அனுப்பவோ வழிபாடு சிறப்பாக செய்யவும் நாங்கள் கைதுவோம் சொல்லி அவர் மிகவும் ஊக்குவித்தார். அப்போ இதெல்லாம் ஒரு இவர்கள் தான் செல்ல வேண்டும். இந்த தொழிலாளிகள் நல்ல விஷயம் அவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் கொண்டாடியவர் நீங்கள் அதனால் உகாண்ட விழாவை நினைவு உறவு சொல்லி ஊக்குவித்தார்கள். அடுத்ததாக இந்த இலங்கையில் முதல் ஆலயத்தினூடாக சமூக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்த ஆலயம் அந்த ஒரு ஆலயம் தான். இலங்கையில் கோயிலில் வர வருமானத்திலிருந்து நாம் உதவி செய்வோம் என்று அனாவரத்திற்கு மற்ற மதிய குடும்பங்களுக்கு மற்ற கல்யாணம் வசதி இல்லாதவர்களுக்கெல்லாம் பண உதவியை செய்திருக்கிறார். அதே பின்பற்றி தான் இந்த ஆலயமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் முன்னாள் கருவிமன்னா இருக்கின்ற ராமச்சந்திரனா இருக்கிறார், அரங்காவலர் இருக்கிற விஜயாதனை செய்து 3 ஒரு கோவில் நாங்கள் கயத்துக்கு அனுப்பவும் என்று சொல்லி செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஆலயத்தினூடாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினர். அப்போ இதுக்கு நல்ல விஷயம் ஏன்னா அவர் ஊக்குவித்தார். பல ஆலயங்கள் அதை செய்து கொண்டு போய்விட்டது. அதுவும் மறக்க முடியாத தீர்வு. அடுத்தது நான் கடைசியில் அவர் நான் போய் சந்திக்கும் பொழுது நானும் வெளிப்படுத்த போகும்போது கதைச்சிட்டு அவங்கள நான் இந்த கோயிலுக்கு தான் கேட்பான். ஏன்னா இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து
அவர்கள் எரிஞர்களுக்கும் லண்டனில் கிறிஸ்டியன் ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்போ என்ன கோயிலுக்கு சரிப்பா சிவாச்சாரியர் இருக்கிறப்பா எல்லாரையும் சங்கரையாவை கூடி அவர் தான் அந்த சங்கரையா அந்த நேசிருக்கிறார். கிறிஸ்டியன் ஆலயத்தில் குருக்களாக இருந்தவர். அவர் இது வருவதற்கும் அவர் ஒரு காரணம். அவையெல்லாம் சங்கரையா எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் சங்கரையா எப்படி எல்லாம் ஆகவே வீட்டு போய்களை பற்றி எல்லாம் மிகவும் இருந்தது அவருக்கு தெரியும். எல்லாம் ரகசியம் சொன்னால் உங்களுக்கு தெரியுமோ நான் உங்களுக்கு சொந்தக்காரியன்னு சொல்லி அதை கூடி நான் எனக்கு ஞாபகப்படுத்தேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அவங்க உணவு அதுக்குள்ளே நான் அவனுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கும். அப்படி ஞாபகம் இப்போ நான் உங்களுக்கு சொந்தக்காரன் அப்படி அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு காட்டிய ஒரு தாயம் சொல்லி நாங்கள் அவரை நினைவுகூட முடியும். சரி, இப்பொழுது அவர் என்ன செய்திருக்கின்றார் அவரை காலப்படியில் ஆலயத்தை நிர்வாகிப்பது அவர் இருக்கும் பொழுதே ஆசிரியர்கள் அவர் நியமிக்கப்பட்டது. அது மிகவும் ஒரு சொந்தமான நல்ல தீர்மானம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அவர் நல்ல நிர்வாகம் நல்ல ஆசிரியர். அவர் எல்லாம் ராமநாதனுக்கு படித்தவர் பண்டிகை கலப்பிலையில் சூழ்நிலையில் நன்றாக அழைச்சி அவருக்கு தெரியும் ஆரப்போட்ட இந்த நிர்வாகம் எப்படி நடக்கும். அப்படி அவருடைய தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாத எங்களுக்கு அங்கே வளர்ந்த பிள்ளைகள் ஆதரவு பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார். அதை நாங்கள் இந்த தாயை நாங்கள் நினைவு கூற வேண்டியது. தமிழையும் சைவத்தையும் உள்ள நாங்கள் நிச்சயமாக நான் இருக்கின்றேன். அந்த லட்சம் அதை செய்தார்கள் என்பதை நான் அறிவிக்கிறேன். இத்துடன் எனக்கு விஜயம் கிடைக்கின்றேன். இனி பல விளையாட்டு இருக்கிறார்கள். இதோடு இருக்கிறார்கள். ஆசிரியர் அவர்கள் நான் ஒரு மணிக்காளருக்கு அவர்களுடன் உதவி சம்பந்தமாக ஆற்றினார். எல்லாம் என்பில் நாகப்பனுடைய திருவடிகளையும் அன்னை தென்னகருடைய திருவடிகளையும் சிவத்தமிழ் செல்வி அப்பாவுடைய நூற்றாண்டுகளாலே வருகின்ற சிவாச்சாரிய பெருமக்கள் ஈழி நகர்ப்பனாலய தர்மகர்த்தா சபைகள் நிர்வாக சபைகள் மற்றும் ஏனைய ஆலயங்களுடைய நிர்வாக சபை எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே ஒரு வரி இருக்கிறது, அப்பால் மணி சார்ந்தார் என்று சொல்வார்கள். இந்த பெரிய புராணத்திலே சேக்கிலார் சுவாமிகளாலே 63 நாயன்மார்களே குறிப்பிடப்பட்டாலும் அவர்கள் தெரியும் இன்னும் பல நாயன்மார்கள் வருகிறார்கள். சமய பண்பாடுகள் ஆய்வுகளுக்கு வருகிறார்கள். அதனாலே அப்பாலும் மணி சார்ந்தார் என்ற ஒரு வாசகத்தை அங்கே வைத்திருக்கிறார். அது மிக பொருத்தமாக எங்களுடைய அம்மையாருக்கு பொருந்தியிருக்கிறது. ஈழத்திலே பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆறுமுக நாவலரை தொடர்ந்து வாழ்ந்த ஒரு பெரிய மூதாட்டி எங்களுடைய அம்மையார்கள். 19 வயதிலே தன்னுடைய ஆசிரியர் பணியை ஆரம்பித்த சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் காரநகர் சிவன் கோவிலே ஆகம கலாநிதி சைவ சித்தாந்த பண்டிதர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த வைத்தீஸ்வர குருக்கள் தான் அம்மையாருக்கு சிவத்தமிழ் செல்வி என்கின்ற அந்த பட்டத்தை அவருடைய பேச்சு ஆற்றலை கொண்டு வழங்கிய பெருமை அந்த வைத்தீஸ்வரர் தான். அவர்கள் சிறந்த பண்டிதர். இவருடைய குரு அவர் தலைவர் அறிந்திருப்பீர்கள். 100 ஆண்டு வயதுக்கு மேல் வாழ்ந்த ஒரு மகான். அவர் தான் இவருடைய பேச்சாற்றலை பார்த்து சிவத்தமிழ் செல்வி என்கின்ற அந்த பட்டத்தை கொடுத்த பட்டம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. சைவம் பாலம் வரை அந்த பொருத்தம் அவருடைய பெயர் பொருத்தம் மிக பொருத்தமாக இருக்கிறது. நம்முடைய சமய வாழ்விலே பார்த்தீர்கள் என்றால் பல பெண்கள் சமயத்துடைய
மாற்றத்தையே உருவாக்கி இருக்கிறார்கள். திலகவதியார் அப்பர் சுவாமிகள் சமணமதத்திலே போயிருந்த பொழுது சிவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு தம்பிக்காக தன்னுடைய வாழ்வை துறந்து அவரை சைவ சமயத்தவராக்க என்று பாடுபட்ட அருமை திலகவதியார் அவர்கள் இல்லையெல்லாம் உண்மையிலேயே அப்பர் சுவாமி நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். அது முதல் அவர் சுவாமி அவர்களுக்கு குற்றாயினமாக மாட்டார்கள். அவர்களும் இந்த பிரியவனத்தில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது மதுரையில் இருந்த மங்கையரசியார் பாண்டிய மன்னன் சமண சமந்திரை வகுத்த போது சம்பந்தரை அழைப்பித்து அவருடைய மந்திரமாவது என்கிற பதிகத்தை பாடச் செய்து அவரை மீண்டும் சைவ சமயத்துக்கு பணியாற்றுவதற்கு திரும்பியவர் மங்கையரசியார். அவருடைய பேரும் திருவாரூர் மங்கையரசியார் என்கின்ற திருவாரூர் இருக்கிறது. அதற்கு அடுத்தது காரைக்காலமையார். மிக முக்கியமானவர்கள். சங்க காலம் சங்கமருவிய காலம் இருந்த காலத்திலே இந்த பதிக முறையை முதலை கொண்டவர்கள் காரைக்காலமையார் தான். பதிகம் என்றால் 10 பாடலை கொண்டது ஒரு பதிகம். அதுதான் இந்த 10 பாடல். அதை தொடர்ந்துதான் சம்பந்தர் அப்பர் அந்த பதிக முறையை பாடிய வரலாறு இருந்தது. இவ்வாறுதான் சைவ சமயத்திலே எவ்வாறு திலகவதியார் காரைக்காலமையார் மங்கையரசியார் நாங்கள் போற்றுகின்றோமோ அதைத்தான் இந்த அம்மாவை நாங்கள் போற்றுகின்ற ஈழத்தவர் என்கின்ற பெருமையை நமக்கு தந்தவர்கள். எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு அன்னை தெரேசாவோ அதே போலத்தான் நம்முடைய சமயத்துக்கு ஒரு தாய் என்று சொன்னால் அம்மா தான். ஒரு சமூக புரட்சியை உருவாக்கின்ற அந்த காலத்திலே இவர் வாழ்ந்த சமகாலத்திலே பல பண்டிதர்கள் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிலே இருந்து சற்று மாறுபட்டு ஆலய பணியோடு ஆலய பணியில் வருகின்ற நிதிகளை ஆலய செலவு சார்ந்த ஏனையவற்றை சமூகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று முதல் காலடித்து வைத்த பெருமை அம்மையாரைத்தான் சார். அந்த துர்காபுரம் என்கிற பெயரை ஏற்படுத்தி அங்கே ஒரு மகளிர் இல்லத்தை முதலில் உருவாக்கி என்றால் பொருளப்பிள்ளை வைத்து பராமரிப்பு என்பது மிக சிரமமான காலம். ஏனென்றால் போராட்ட காலம் மிக உன்னதமடைந்த காலம். அந்த காலத்தில் அம்மையார் சரியாக நின்று கொண்டு அந்த பிள்ளைகளை பராமரித்தது மாத்திரமல்லாமல் அம்மையார் அவர்கள் இடம்பெயர்ந்து உசனிலே போய் ஒரு இடத்தில் இருந்தபோதும் அது தன்னோடு சேர்த்து அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் வைத்து பராமரித்த பெருமை அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே யாரையும் எதிர்பார்க்காமல் செய்த பெருமை அம்மையார்தான் சாரும். அதனாலதான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே பிஏ படிப்பதாக இருந்தாலும் எம்ஏ படிப்பதாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் செய்வதாக இருந்தாலும் ஒரு ஆய்வு கட்டுரையை நிகழ்த்துகின்ற அளவுக்கு இந்த அம்மையாருடைய பணி போற்றுதலுக்குரியது. அதே நேரம் ஆலயம் மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு வேத சிவாகம் பாடசாலையை உருவாக்கி அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற பாடுபட்ட பெருமையும் அம்மையாரை தான் சாரும். அங்கு இருக்கின்ற எந்த ஆலயத்தையும் தெரியல முக்கியமான ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்று வருகின்ற சிவாச்சாரர்களை அங்கே இருக்கக்கூடிய நன்கு பராமரித்தவர். இப்பொழுதும் எல்லா நாளும் பராமரித்தார் கனராக பூமி. அங்கே அப்படி இந்த அம்மையார் மிக அழகாக அந்த சிவாச்சாரர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று உணர்ந்து அந்த பணியை ஆற்றிய பெருமை இந்த அம்மையாருக்கு மட்டும்தான் சாரும். அதனாலதான் நான் முதலே சொன்னது போல அப்பாலும் அடி சார்ந்தார். அந்த சேக்கிழார் சொன்ன 63 பேருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மகான்கள் எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் இந்தியாவிலே தான் பார்த்தோம்னால் தாயகத்தை பார்த்தோம் என்றால் யோகர் சுவாமிகள், கடை சுவாமிகள், குடை சுவாமிகள் என்று பல மகான்கள் அந்தந்த கிராமங்கள் வாழ்ந்த பெருமையுடைய பூமி நம்முடைய பூமி. அதிலே மிக முக்கியமானவர்கள் எவ்வாறு ஆறுமுக நாவலை நாங்கள் 64ஆவதாக போற்றுகின்றோமோ அதே போல இந்த அம்மையாரை போற்றுதலுக்குரிய ஒரு பெண்ணாக வாழ்ந்த பெருமை என்னுடைய தாயாரை பேசார். அதை மிக பொருத்தமாக 100ஆண்டு விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பணியிலே தான் அவருடைய சிஷியனாக செல்வர் ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள் அந்த பணியை தன்மையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சிவபூமி என்கின்ற உயர்ந்த அறக்கட்டளையை நிறுவி நாங்கள் நேற்று தான் தாயகத்துக்கு வந்தேன். அங்கே போய் பார்த்துதான் அவருடைய பிறந்த அவருடைய வேலை திட்டங்கள் எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இப்பொழுது எல்லாம் யாழ்ப்பாணத்தில் எங்கோ பார்த்தாலும் கிறிஸ்தவ மதம் பிறப்பது காரணமாக ஆங்காங்கே கிறிஸ்தவ சிலைகளையும் வளைவுகளையும் பெற்று அதற்கு எதிராக நின்று தனியொருவராக நின்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய உதவியினுடைய அடிப்படையை கொண்டு சில ஆறுதல்கள் ஐயா 15 மாநகரிலே ஒரு அழகிய ஒரு நடராஜர் சிலை, அதே போல நாகக்குடி செம்மணி பாதையில் ஒரு சிவலிங்கம், இப்பொழுது திருக்குறள் மண்டபம், திருவாசக மண்டபம், திருமந்திர மண்டபம் என்று உருவாக்கியதற்கு காரணம் மூல காரணம் அம்மையார் அவர்கள். ஆகவே அந்த அம்மையாருடைய இந்த அரிய 100ஆண்டு விழாவை எடுத்துக்கொண்ட எங்களுடைய மதிப்புக்குரிய இந்த ஆலயத்துடைய
உபதலைவர் அவர்கள் ராஜ்குமார் அவர்களுக்கும் கணேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டிக் கொண்டு தொடர்ந்து சந்ததியாளர்கள் அவர்களோடு பல நீண்ட காலம் வாழ்ந்த பெருமை அவர்களும் அவர்களை பற்றி பரிமாறுவார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர்களுக்கும் நன்றி வணக்கம். முதலில் இங்கு ஆசிரியர்களை வழங்க இருக்கும் குருமார்களுக்கும் ஆயுதத்தில் இருந்து நிகழ்வுகளை முறைமையில் விரிவுரையாற்ற இருக்கின்ற தனிப்படை முக்கியமன் கோயில் ஆலயம் தலைவரும் சென்சொல் ஆறு குருமுகவர் உங்கள் எல்லோருக்கும் மதிப்புக்கும் அனைவருக்கும் உரியவர். அவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் அன்பான பணிவான கேட்டுக்கொள்கிறேன். கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களை பற்றி பலரும் அறிந்திருக்கும். என்றாலும் எனது எண்ணத்தில் வந்த ஓரிரு குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் தை மாதம் 7ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு கடந்து ஆணி மாதம் 15ஆம் நாள் 2008 நிறைவேறி சேர்ந்தார். அதுவரை தமிழுக்கும் சைவத்துக்கும் கொண்டாடியவர் இது எல்லோரும் அறிந்தார். இவர் கல்வியில் சிறந்து காப்பதார் சித்தியின் பின் ஆசிரியர் பதவியேற்று கலாசாலை சென்று யாழ் மட்டக்களப்பு சென்ட் சிலியார் பெண்கள் ஆங்கில பாடசாலையில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார். இன்று கொழும்பு பாத்திமா பெண்கள் பாடசாலையில் பணியாற்றி அதன் பின் இலங்கை வானொலியில் மாதர் நிகழ்ச்சி ஆளுமை உள்ள பெண் எழுத்தாளர் என்றும் பெருமைக்கும் தமிழுக்கும் சமயத்துக்கும் ஆற்றிய தொண்டால் பண்டிதை அவர்கள் சிவனறி செல்வி சிவத்தமிழ் செல்வி போன்ற பட்டங்களுக்கு ஆளானார். அம்மா அவர்களை அப்போது கல்வி அதிகாரியாக இருந்த திரு தியாகராஜர் அவர்கள் அப்போது அவர் தேவஸ்தான முக்கியமன்ற தேவஸ்தான தலைவராக இருந்த பொழுது பண்டிதை அவர்களை நிர்வாகத்தில் இணைத்து அதன் பின் மகாஜனா கல்வி முன்னாள் அதிபர் திரு ஜெயரத்னம் அவர்கள் அவரை ஆலயத்தின் உபதலைவராக அமர்த்திக்கொண்டார். அதிபர் அவர்கள் மறைவு காரணமாக அம்மா அவர்களை நிர்வாகத்தில் இருந்தவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார். இங்கு நாம் பலர் ஆலய அறப்பணியில் ஈடுபடுவதற்கு இவர் ஒரு முன்னோடியாக உங்கள் எல்லோருக்கும் வழிவகுத்திருக்கிறார். அப்பொழுதே அவர் ஆலய அறப்பணியில் ஈடுபட்டதினால் பலர் இங்கு இருப்பவர்கள் ஆலயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லோரும் ஆலய அறப்பணியில் ஈடுபடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார். இவர் இலங்கையில் நன்கு அறியப்பட்ட சமூக சேவையாளர், சமய சொற்பொழிவாளர். இவர் புகழ் தமிழ் நிலம் என்றும் பெரும் தொண்டாற்றியர். கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் பல படிநிலைகளில் தொண்டாற்றி அமைதியற்ற சூழ்நிலையில் நிலவிய பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உதவுடன் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு இல்லங்கள் அமைத்து பராமரிக்கின்றன என்றும் தொடர்கிறார். அவர்கள் பராமரிப்பு இல்லத்தில் இன்று 150க்கும் மேற்பட்ட சிறார்கள் இன்னும் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள்.
இவரது சேவைகளை பாராட்டி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டம் வழங்கியது. தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவலில்லை என்பார்கள். ஆனால் அம்மா அவர்களோ தமிழோடு சமயமும் சேர்ந்து பெருந்தொண்டாட்டி பெரும் பேறு பெற்று நிலைத்து நிற்கிறார். பண்டிகை தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களது நாட்கள் அவரது பணியில் நான் இணைந்தது. ஆனால் எனது தந்தையார் மறைந்த சபாலிங்கம் அவர்கள் காலத்தில் சிறந்த சமய சொற்பொழிவாளர் பள்ளியை தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள். எனது தந்தையார் யாழ் மத்திய கல்லூரியில் அன்பராக கடனாற்றிய போது அவர்களை நவராத்திரி வேறும் விசேட விழாக்களில் அழைத்து மாணவர்கள் மத்தியில் மத்திய கல்லூரியில் சொற்பொழிவாளர் பணிப்பது அது நடைமுறை இல்லை. சமகாலத்தில் நானும் யாழ் மத்திய கல்லூரியில் மாணவனாக கற்றவன் என்பதால் பல சந்தர்ப்பங்களில் அவரது பேருரைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அது இன்னும் எனது நினைவில் உள்ளது. இதை விட ஒரு கருத்து ஒரு ஆலய சம்பந்தப்பட்ட முதலில் நாங்கள் நமது தாய மக்களுக்கு ஆலயத்தின் வருமானத்தில் ஏதாவது நற்பணிகள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது நாங்கள் 5000 ரூபாயை துர்கா கோயிலுக்கு ஊருக்கு அனுப்புவதாக உறுதி செய்து அப்போது அம்மாவை தொடர்பு கொண்ட பொழுது அவரது மறுமொழி எங்களிடம் தேவையான வசதிகள் உள்ளது, வேறு யாருக்காவது இந்த பணம் கூட தேவையாக இருக்கும், நீங்கள் அதை உள் பரிசோதனை செய்ய வேண்டும் சொல்லியிருந்தார். இது எவ்வளவு தூரம் அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தது என்பதை நாங்கள் அறியக்கூடியார்கள். 5000 பவுன் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய காசு. இதனை தங்களுக்கு தேவையில்லை, வேறு ஏதாவது இடங்களுக்கு அனுப்புமாறு பெருந்தன்மையாக நடந்தவர் ஒரு தெய்வத்துக்கு சமனானவர். அவர் ஆக்கிய தொண்டுகளை எல்லோரும் எத்தனையோ பேர் வந்து சொல்ல இருக்கிறார்கள். நான் மட்டும் அதை சொல்லாமல் அவரது புகழ் இங்கும் எங்கும் உலக மக்கள், தமிழ் மக்கள் வாழும் உலகெல்லாம் போற்றுதற்குரியது. தொடர்ந்து அது நிலைத்து நிற்கும் என்ற அன்போடு உங்களுடன் வணக்கம் தெரிவித்தவர்களை இந்த விழாவினை ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த குழுவினருக்கு நமது பாராட்டுகள். உண்மை இன்று இந்த சிறிய சொற்பொழிவை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த குழுவினருக்கு நன்றி கூறி, குறிப்பாக எனது நண்பர் தரமுகமாக அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடம் விளையாடுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதிகமான என்னுடைய அண்ணம்மா அப்பா குட்டி என்று நாங்கள் அழைப்போம். அம்மா என்று இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை நீங்கள் எல்லாம் தூரத்திலிருந்து பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள். நெருங்கி கிட்டே இருந்து பார்த்தவர்களே நான் ஒருவர். அவர்களிடம் நான் ஆரம்ப கல்வி சமயம் தமிழ் படித்தவன். எனக்கு பல இடங்களிலே நாடகம் நடிக்கிறதே எனக்கு ஆர்வம் உண்டு. அப்பொழுது நான் கந்தசாமியாராகவும் இந்த பெண்பிள்ளையை அவையாராக்கி அந்த சுட்டபலம் வேணுமான ராதபலம் வேணுமான அந்த நாடகத்தை எனக்கு அந்த நேரம் அவர் நெருப்படுத்தி என்னை நடிக்க வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எனது அண்ணா கவிதை போட்டியிலே
கொழும்பிலே விவேகானந்த சபை நடத்திய போட்டியிலே முதல் பரிசாக தங்கப் பதக்கம் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்தவரும் அம்மா அவர்கள். ஆகவே அவர்களுடன் நான் நெருங்கிய உறவிலே ஆரம்பத்திலே இருந்து அதற்கு பிற்பாடு நான் அந்த துக்கியம்மன் கோயிலே கோயில் குருக்களாகவும் அங்கே உதவி அர்ச்சகராகவும் கடமையாற்றியிருக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுக்கு நெருங்கிய தொடர்பாக அம்மாவுடன் இருந்திருக்கிறது. ஒரு அலங்காரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண உறுதியாக இருந்தவர்கள் அம்மா அவர்கள். கோயில் கண்டு அங்கே லட்சார்த்தனை நடக்கின்ற காலத்திலே எத்தனையோ உபயகாரர்கள் சில நேரம் வரமாட்டார். அந்த உபயகாரர் வராத கட்டத்திலே அம்மாவே அந்த உபயத்தை ஏற்று நடத்துவார். அவர்களெல்லாம் ஏற்கனவே இந்த வெளிநாட்டில் இருந்தவர்கள் காசு அனுப்பியிருப்பார்கள். அந்த குருமாருக்கு கொடுக்க வேண்டிய காசை கையிலே கொண்டு வருவார். அங்கே தினம் தினம் கோயிலே அந்த கோயில் இருக்கிற ஐயர்மாரை தவிர வேறு ஐயர்மார் எல்லாரும் ஸ்பெஷலாக வருவார்கள். அவை எல்லாரையும் அதாவது அந்த குருமாரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஒரு செயலை மற்ற ஆட்களுக்கு வழிகாட்டி நடத்தியவர் என்றால் அது தங்கமாக எல்லாருக்கும் செக்கனை கொடுப்பான். கோயிலில் அந்த வந்திருக்கிற ஐயர்மாருக்கு மாத்திரம் இல்லாமல் திருப்பூட்டாக வந்த எல்லாருக்கும் செக்கனை கொடுத்துட்டு காதெல்லாம் மிச்சம் கையில் கொஞ்சம் வைத்திருப்பான். பெண் திரும்பி இப்படி அந்த ஆஃபீஸ் வரையும் போவா, பெண் திரும்பி வருவான். வந்து அந்த பெண் நாங்கள் நிற்கிறாங்க ஆரம்பம் முன்னுக்கு எதிர்பார்க்கிறதோ அதைக்கெல்லாம் காட்டம் கொடுத்துட்டு போவான். ஒரு நாள் நான் அவரோட டீச்சர்களுக்கு மாதிரி கலைஞரானே அப்பாவை கேட்டேன், என் டீச்சர் கொண்டு போனீங்க திரும்பி வந்தீங்க எத்தனைக்கு கொண்டு வந்த காசு திருப்பி நான் சொல்றதுக்கு கொண்டு போய் போட மாட்டேன். எத்தனைக்கு வச்ச காசு எத்தனைக்கு தான் கொடுத்தோம். ஆகவே தான் திருப்பி யார் இந்த கதையை எடுத்துக்கொள்வேன், யார் இந்த வேலை செய்யணுமோ இதெல்லாம் கொடுத்துட்டு போவேன். அப்போ இந்த பக்குவம் வந்து மற்ற ஒரு நிர்வாகத்தாளருக்கு ஒரு வழிகாட்டியாக நடத்தியவர் அம்மா அவர்கள் என்று சொல்லணும். அது இல்லை மற்ற நிர்வாகங்களும் பின்பற்ற வேணும் என்று சொல்லி நான் இன்றைக்கு மற்ற நிர்வாகத்தையும் ஊரில் இந்தியாவிலே அம்மாண்ட வீரதா அம்மா இங்கே இப்பொழுது இலங்கையிலே அம்மான்னு சொன்னால் அது தங்கம்மா அப்பா தான். அவை பல விதத்திலேயும் அவங்களுடன் நான் தொடர்புள்ளதாக இருந்தால் இன்னொரு தொடர்பு முக்கியமானது 1999ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கு அர்ச்சகர் குழுக்கள் தேவை என்று சொல்லி இங்கே கோயிலே லுத்தர் போட்ட போது என்னுடைய பேர் விழுந்தது. அப்போ இந்த இப்போ இருக்கிற மாதிரி டெலிஃபோன் பக்கத்தில் ஒன்றும் இல்லை. இங்கே இந்த அந்த நேரம் ஆரம்ப இங்கே இருந்தார்களோ கட்டளைகள் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். அவர்கள் தங்கம்மா அப்பா குடிகளுக்கு டெலிஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு இப்படி தந்தரையாக லுத்தர் வந்திருக்குது, அதை நாங்கள் குழுக்களாக கூப்பிட போகிறோம், அவர் உங்களோட கோயிலை நினைக்கிறார் என்ன மாதிரி கேட்க அவர் நல்ல பொருட்கள் அவரை எனக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னா இந்த கோயிலை எல்லாம் அவர் தான் முன்னில் நடத்தி வைக்கிறார். ஆனால் அவர் பொருளாதாரத்தில் இன்னும் முன்னேறதான் நன்றாக பேசுவார்கள், நான் அனுப்பி வைக்கிறது என்று சொல்லி போட்டு ஒரு ஆளை அனுப்பி முன்னே ஒன்றும் இல்லை, ஒரு ஆளை அனுப்பி உங்களுக்கு லுத்தர் இருந்திருக்கா வாங்க வேண்டியது நான் அனுப்பி கூப்பிட்டான். நான் அங்கே போனபோது ஐயா உங்களுக்கு லுத்தர் நான் லுத்தர் இந்த பேங்கிலே 1000 ரூபா கொடுத்தாலும் அதான் எனக்கு விழுந்திருக்காங்க நான் நெல்லிப்படை தான் போனேன். ஏன்னா நான் நெல்லிப்படை கல்யாணத்தோடைய 2 ஆட்கள் நெல்லிப்படையே கொடுத்துருந்தது. அப்படித்தான் நெல்லிப்படை நான் போனால் அங்கே போனால் அப்படின்னா ஐயா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, டெய்லி கனவு கேமம் போய் உங்களை கூப்பிடணும், நீங்கள் நல்ல கொடுக்கணும்னு ஒரு டிபாசிட் பண்ணி சொல்லிட்டு இந்த நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் போய் பெண்கொண்டு போய் கலைச்சு அவருடைய பொருட்களை செய்து கொண்டிருந்தேன். அந்த இந்த கோயிலுக்கு நான் வந்து இந்த வேலை இந்த லண்டனை இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததும் தங்கம்மா அப்பா பற்றி டீச்சர் அம்மாவையே எல்லாரும் அவரை பற்றிய பெருமையாக யாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால தான் நிறைய இருக்குது. திருப்பி திருப்பி அவள் அப்படி செய்தான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பார்த்து அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை உங்களுக்கு தெரியப்படுத்துறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இருந்த இந்த குழு ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமான நம்பியத்தில் எல்லோரும் நல்லாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய
ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் ஆசிரியர்கள் சொன்னார். ஆகவே இதுவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. துக்கி அம்மாவுடைய திருவடிகளை நலத்திலே இருத்தி பிரார்த்தித்து எல்லாருமே சிவத்தமிழ் சொல்லி பண்டிதை கலாநிதி தங்கம்மா பாப்புட்டி அம்மையாருடைய 100ஆண்டு விழாவை லண்டன் மாநகரில் ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தம்பி கணேஷ் மற்றும் ஆலயங்களை சார்ந்தவர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா பாப்புட்டி அம்மா அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மிருகசீரத நட்சத்திரத்திலே தெளிப்பலையிலே அப்பா குட்டி தையல் பிள்ளை தம்பதிகளுக்கு புதல்வியாக பிறந்தவர். சிறு பராயத்திலேயே ஆத்மீக நாட்டம் கொண்ட அம்மையார் அவர்கள் மல்லாமம் விசாலாட்சி வித்தியாலயம், மல்லாமம் கனிஷ்ட வித்தியாலயம் இவற்றிலே கற்று ராமநாதன் கல்லூரியிலே அங்கு நடைபெற்ற ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே 3 ஆண்டுகள் விடுதிச்சாலையிலே தங்கியிருந்து படித்தவர். அம்மையாருடைய வாழ்க்கையிலே ராமநாதன் கல்லூரி விடுதிச்சாலை பல்வேறு ஆற்றலையும் பல்வேறு அனுபவத்தையும் தந்ததென்று அம்மா அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். குறிப்பாக ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விடுதிச்சாலை அதிகாலை 4:30 மணிக்கு நித்திரையாக இருந்து ராமநாதன் கல்லூரியில் இருந்த சிவகாமி அம்மாள் சமேத நடராஜ பெருமானுக்கும் அங்கே இருக்கின்ற ராமநாதேஸ்வரத்தையும் பெண் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து காலையிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சுற்றி கும்பிட்டு அங்கே விடுதிச்சாலை பிரார்த்தனை கூடத்திலே காலையிலேயே வழிபாடு செய்கின்ற பாரம்பரியம் இருந்தது. இந்த பாரம்பரியம் தான் சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்களுடைய வாழ்விலே பெரும் அத்திவாரமாக விளைந்தது. 3 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை ராமநாதன் கல்லூரியிலே சைவ பெண்களுக்காக பொன்னம்பலம் ராமநாதனுடைய பரிஞர் சுப்பையா நடேசபுரியாவுடைய நிர்வாகத்திலே நடந்த இந்த ஆசிரியர் கலாசாலையிலே இந்தியாவிலிருந்து சுந்தரராய ஐயங்கார், கணபதி ஐயர் போன்ற பெருமக்கள் அங்கே ஆசிரியர் விரிவுரையாளராக பணியாற்றினார். அவர்களிடம் கற்கின்ற வாய்ப்பு பெற்ற அன்னைக்கு இலக்கியம், சமயம், தத்துவம் எல்லாமே அற்புதமாக கற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அம்மையார் அவர்கள் உண்மை ஆளாக்கிய சான்றோர்களுக்கு கட்டுரை வரைந்த போது ராமநாதன் கல்லூரியில் தனக்கு கற்பித்த சுந்தரராய ஐயங்காரை பற்றி அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதினார்கள். சுந்தரராய ஐயங்கார் கற்றுத்தந்த இலக்கியம்தான் என்னை பேச வைத்தது, சிந்திக்க வைத்தது. அந்த அளவுக்கு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையுடைய வாழ்வு அதிகாலையிலே நித்திரையாக செய்வது மட்டுமில்லை, கூட்டு பிரார்த்தனை, பல்வேறு மாணவர் சங்க நிகழ்ச்சிகளிலே அம்மையார் பங்கு பெற்றினார். அம்மையார் ஆசிரியர் பயிற்சி முடிந்த பின்பு அவர் மட்டக்களப்பிலே இருக்கின்ற சிசிலியா கல்லூரியிலே ஆசிரியராக நியமனம் பெற்றார். மட்டக்களப்பிலே அவர் அந்த கல்லூரியிலே இருக்கின்ற போது முற்றுமுழுதாக ஒரு கிறிஸ்தவ சமூகத்தின் கீழ் விடுதிச்சாலையிலே தங்கியிருந்து ஆசிரியராக அங்கே பணி செய்தார். காலம் அவராத அந்த பாடசாலையின் ஒழுங்கு அருள் சகோதரிகள் கிறிஸ்தவ சமூகத்தினுடைய சில பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தனக்குள்ளே உருவாக்கினார். மட்டக்களப்பிலே அம்மையார் பணி செய்து பின்பு கொழும்புக்கு மாற்றலாகி கொழும்பிலே ஒரு இஸ்லாமிய கல்லூரியிலே அவர்கள் பணி செய்தார்கள். கொழும்பிலே ஒரு முஸ்லிம் பாடசாலையிலே ஆசிரியராக இருந்த காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்தினுடைய பழக்க வழக்கம்
அம்மையார் உருவாங்கினார். இந்த காலப்போக்கில்தான் அம்மையார் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பண்டித பரீட்சைக்கு விண்ணப்பம் செய்து படித்தார். பண்டித பரீட்சையிலும் சித்தி பெற்றார். சைவப்புலவர் பரீட்சையிலும் சித்தி பெற்றார். இப்போ அவர் சைவ சித்தாந்தத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் வல்லமை பெற்றிருந்த காலத்திலே எஃப்எஸ்சி நடராஜா என்ற காரைநகரைச் சேர்ந்த அறிஞர் இவருடைய திறமையை கண்டு கொழும்பு விவேகானந்த சபையிலே பேச வைத்தார். அங்கு வந்த கொழும்பு கிழவர்கள் அம்மையாருடைய சொற்பொழிவை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறார். அந்த பேச்சு தான் இலங்கை வானொலியிலே எஃப்எஸ்சி நடராஜா அவர்களுடைய ஏற்பாட்டிலே அம்மையார் தொடர்ந்து இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் சமய நச்சிந்தனைகளும் பேசுகிற பார்த்து விட்டார். இந்த வேளையிலே கொழும்பு சிந்துப்பட்டி முருகன் கோயில் மற்றும் கொட்டகச்சேனையில் இருக்கின்ற கோயில்கள், கொழும்பில் இருக்கின்ற ஏனைய கோயில்களும் சமய சொற்பொழிவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அழைக்க தொடங்கினார்கள். இந்த வேளையிலேதான் அம்மையார் விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வருகின்ற போது யாழ்ப்பாணத்திலே தங்கம்மா அப்பா குட்டி கொழும்பிலே சொற்பொழிவாற்றுகின்ற இந்த பெருமாட்டியை யாழ்ப்பாணத்திலே சில கோயில்களில் அழைத்து பேச வைத்தார்கள். அப்படி பேச வைக்கின்ற போதுதான் இதனுடைய தாயார் ஒரு ஆசிரியர் தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்களை அழைத்திருந்தார்கள். என் தந்தையும் என் தாயும் திருநெல்வேலியில் இருக்கின்ற வரலாற்று செல்கிற பிள்ளையார் தந்தை தன்னுடைய ஊராகிய நீர்வேலி கந்தசுவாமி கோயிலே அம்மையாரை 50களின் பிற்பகுதியிலே பேச அழைத்தார்கள். அன்று ஏற்பட்ட ஒரு குடும்ப தொடர்புதான் எனக்கு தங்கம்மா பக்கத்தில் இருக்கின்ற தாயோடு இன்று வரை இருக்கின்ற தொடர்பு. தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்கள் 1958ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் பின்பும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாற்றம் பெற்று அடிமட்டி சதானந்த வித்தியாலயத்துக்கு மாற்றலாகி வந்து ஆசிரியரான அந்த வேளையிலேதான் தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்த முன்னாள் வடக்கு கல்வி அதிகாரி தியாகராஜா அவர்களும் புகழ்பூத்த மகாஜனா கல்லூரியினுடைய அதிபர் ஜெயரத்னம் அவர்களும் தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தில் அவர் முதல்வராக இருந்தார். ஆர்.எஸ். சிவபிரகாசம் போன்ற கல்விமார்கள் கோயில்களிலும் நிர்வாகத்தில் இருந்தார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் தர்மகத்தார் தலைவராக இருந்தார். இவர்கள் அன்னை தங்கம்மா அப்பா குட்டி அம்மையாரை தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தான நிர்வாக சபையிலே ஒரு உறுப்பினராக இணைத்தார்கள். உறுப்பினராக இணைத்தவர்கள் 1965ஆம் ஆண்டு உறுப்பினராக நியமித்தவர்கள் 69ஆம் ஆண்டு ஆலயத்திலே ஜனாதிகாரியாக நியமித்தார்கள். அன்று தொடக்கம் அந்த ஆலயத்திலே நச்சிந்தனை சொல்லுவதும் நிதியை சேகரிக்கின்ற முயற்சியிலும் அம்மையார்கள் ஈடுபட்டார்கள். அம்மையாருடைய ஆற்றலை கண்டு ஐப்பி துறவட்டம் என்ற புகழ்பூத்த அதிபர் அழகத்தி சதானந்த வித்தியாலயத்தில் இருந்து தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரிக்கு அழைத்து அங்கே அம்மையாரை பண்டித தமிழை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று ஒரு தமிழ்துறை தலைவர் போல அம்மையாரை நியமித்தார்கள். தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரியிலே பேச்சு போட்டி, நாடகம், சமய நிகழ்ச்சிகள் மாணவர்கள் பங்கு பெற்ற வாய்ப்பு ஏற்படுத்தினார். ஐப்பி துறவட்டம் அவர்களுடைய சிறந்த முகாமித்துவத்திற்கு கீழ் அம்மையார் ஆசிரியராக இருந்த நாட்களை அடிக்கடி செல்வார்கள். ஐப்பி துறவட்டம் அவர்கள் பாடசாலையை சுற்றி வந்தார். அமைதி நிலவும். அவர் அங்கே வருகின்றார் என்றால் இங்கே பாடசாலை அமைதியாகிவிடும். நேரம் தவறாத ஒழுங்கை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அவருடைய ஆளுமைகளை நான் கற்றுக்கொண்டே இருந்தார். அம்மையார் கிறிஸ்தவ சமூகம், இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்தவ பாடசாலை எல்லாவற்றிலும் பல்வேறு விடயங்களை கற்ற காரணத்தினால் நிறைந்த ஆளுமையை
சித்தாந்த ஆரணிய மகாநாட்டிலே அம்மையாரை அழைத்து தலைமை தாங்க விட்டார்கள். தமிழ்நாட்டிலே அம்மையாருடைய சொற்பொழிவை கேட்டு பல சான்றோர்கள் பதிந்தார்கள். அதற்கு பின்பு அம்மையாரை யாழ்ப்பாணத்து பட்டிருத்தி எங்கும் கோயில்களுக்கு தங்கம்மா அப்பா குட்டியுடைய சமய சொற்பொழிவு மிக பெருமதியாக கருதி அழைத்தார்கள். அம்மையாருடைய பேச்சினால் உலகி நடந்த பல கோயில்கள் அந்த முறையை கைவிட்டார்கள். பல கோயில்களிலே சின்ன மேளம் உயிரும் செலவினங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தினார்கள். அந்த காலத்து கவிஞர் கந்தவன் அவர்கள் ஈழநாடு பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதினார். அவர் என்ன எழுதினார்? சின்ன மேளம் வேண்டாம், சுருளி ஆட்டம் வேண்டாம், தங்கம்மாவை அழையுங்கள், தக்க உரை கேளுங்கள். அன்று அந்த கவிதை பிரபல்யமாகிவிட்டது. தங்கம்மா அப்பா குட்டியவர்களை ஈழத்து சிதம்பரத்துக்கு அழைத்து மணிவாசகர் விழாவுக்கு ஆண்டுதோறும் சொற்பொழிவாற்றுமாறு பண்டிதர் வைத்தீஸ்வரர் குருக்களையார்கள் அழைத்தார்கள். அம்மையார் அங்கு சென்று அருமையான உரைகளை ஆற்றினார்கள். 1971 அம்மையாருடைய உரையின் சிறப்பை கண்டு பண்டிதர் அங்கே வைத்தீஸ்வரர் குருக்களையா அவர்கள் அம்மா அவர்களுக்கு மணிவாசகர் விழாவிலே சிவத்தமிழ் செல்வி என்கின்ற சிறப்பு பட்டத்தை வழங்கினார்கள். பல பட்டங்கள் அம்மா பெற்றிருந்தாலும் ஈழத்து சிதம்பரத்திலே காரணங்களை கொடுத்த அந்த சிவத்தமிழ் செல்வி என்கின்ற பட்டம் அம்மாவோடு நிலை பெற்றது. அம்மையார் அவர்கள் வெள்ளிப்படை துர்க்கியம்மன் கோவிலே அதிபர் ஜெயலலிதம் தலைவராக இருந்தவர் திடீரென்று அவர்கள் மாரடைப்பினால் காலமானார். 1977 அந்த ஆலயத்தினுடைய தலைவராக அம்மையாரை அலங்காவர்கள் எல்லோரும் சேர்ந்து நினைத்தார். அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பதவியை நேரத்தோடு இழைப்பாறை பெற்று முழுநேர ஆன்மீக பணிக்கு மாற்றலானார். சிங்கப்பூர், மலேசியா போன்ற 6 இடங்களுக்கு சொற்பொழிவுக்கு அழைத்தார்கள். சிங்கப்பூர், மலேசியாவிலே அற்புதமான உரைகளை ஆற்றி பலருடைய மனத்தை கவர்ந்தார்கள். அதனால் கிடைத்த நிதியை கொண்டு வந்து துர்க்கியம்மன் கோயில் வீதியிலே திருமுறை படம் ஒன்றை அம்மையார் கட்டிவிட்டார். அங்கே 12 திருமுறை முற்றுவதல் மற்றும் புராண படிப்பு போன்றவற்றை தொடக்கி வைத்தார். ஆலயத்தினுடைய தேர் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அதிபர் ஜெயலலிதம் காலமானார். தேர் திருப்பணியை பூர்த்தி செய்து வெளியோட்டம் காண வைத்தவர் சிவத்தமிழ் செல்வி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அம்மையார் அவர்கள் ஹரிதாஸ்கிரி என்கின்ற மகானை இந்தியாவில் இருந்து அழைத்து துர்க்கியம்மன் கோயிலே சிறப்பு பிரசங்கம் செய்வித்தார். ஹரிதாஸ்கிரியினுடைய அனுசரணையோடு ராஜகோபுரம் கட்டுகின்ற பணியை ஆரம்பித்தார். ராஜகோபுரத்தை தெல்லிப்பளை இளைஞர் சங்கம் மற்றும் தொண்டர்களை பயன்படுத்தி சிரமதானத்தினூடாகவே அத்திவாரத்தை வெட்டிவிட்டார். நாடும் பொழுதாக கோபுரம் எழுந்தது. கோபுர பணிக்கு பின்னாலே துர்கா புஷ்கரணி என்ற தீர்த்த தடாகத்தை கட்டிவித்தார். 1981 பிற்பகுதியிலே சைவ சித்தாந்த மகாநாடு ஒன்றை இந்தியாவிலே இருக்கின்ற சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய பவள விழாவை யாழ்ப்பாணத்திலே துர்க்கியம்மன் கோயில் வீதியிலே பந்தலிட்டு நடாத்தினார். அந்த மாநாடு வெற்றியளித்த போது ஈழநாடு பத்திரிகையிலே வித்துவான் ஆறுமுகம் அவர்கள் புங்குடுதீவை சேர்ந்தவர்கள் கட்டுரை எழுதினார். இந்த சிவத்தமிழ் செல்வி ஆதரவற்ற ஒரு இலியத்தை தோற்றுவிக்க வேண்டும். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரின் சபாரத்தினம் அவர்கள் அதை வழிமொழிந்து அந்த ஆசிரியர் தலையை நடத்தினார். 1982 சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் துர்காபுரம் மகளிர் இல்லம் என்ற ஒரு இல்லத்தை தோற்றி வைத்து ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு வாழ்வளிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு 43 ஆண்டு
சிந்தனைக்காக பாடுபட்டார். அம்மையாருடைய பணிகள் ஓங்கி வளர்ந்தது. அந்த நேரத்திலேதான் அம்மையார் அவர்கள் எத்தனையோ போர்ச்சூழலை சந்தித்தார்கள். டெல்லிப்படையில் இருந்து இடம்பெற வேண்டிய துன்பம் வந்தது. கோயிலே குன்று மழை பொழிந்தது. மகள் இல்லத்து குழந்தை சுமித்திரா என்ற பிள்ளை செல்வீச்சில் இறந்தது. கோயிலே அன்னதான பணியில் என்ற நகரத்தினவன் என்ற ஒரு இளைஞர் வீழ்ந்து படிந்து இறந்தார். இரத்த கழலைக்கு மத்தியிலும் அந்த கோயிலை பாதுகாக்க, அந்த குழந்தைகளை பாதுகாக்க ராமநாதன் கல்லூரியிலே தஞ்சமடைந்து அங்கே சில வருடங்கள் வாழ்ந்தார்கள். 95ஆம் ஆண்டு கொல்லாத இடப்பெயர்விலே கைதடிக்கு சென்று உசன் கந்தசுவாமி கோயில் வீதியிலே 6 மாதங்கள் அந்த கோயில் இசமான வீட்டிலே மகளிர பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள். அந்த வேளை அம்மையார் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். மீண்டும் போதிலே பழகி கோயில் இருக்கின்றதோ தெரியவில்லை, என்ன நடக்க போகின்றதோ என்று அந்தரப்பட்டார். அம்மையார் அவர்களுக்கு லண்டன் வாழ் மக்கள் 1980களிலே லண்டனுக்கு அழைத்து 7 வாரங்கள் லண்டனிலே தங்க வைத்து லண்டனிலே பல சமய சொற்பொழிவுகளை நடாத்தி நிதி உதவி வழங்கினார்கள். அவையெல்லாம் அதற்கு பின்னாலே லண்டனிலே புலம்பெயர்ந்த மக்கள் கோயிலை நேசித்து மகளிர் இல்லத்துக்கு நிதியுதவி செய்த ஆஸ்திரேலியாவிலே அபயதளம் என்ற ஒரு அமைப்பு தோற்றம் பெற்று ஆண்டுதோறும் கலை நிகழ்ச்சிகளை நடாத்தி நிதி வழங்கினர். புலம்பெயர் சமூகத்தினுடைய உதவியோடு கோயிலை மீள வளர்த்து மகளிர் இள பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்து மிகுதியை வைத்தியசாலை போன்றவற்றுக்கு வழங்கி வந்தார்கள். இந்த வேளையிலேதான் சிறியவனாகி என்னை 1993ஆம் ஆண்டு என் வீட்டுக்கு வந்து என் தாய் தந்தையிடம் உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்டார்கள். என்னுடைய சிறுபராய வாழ்வு என் தாய் தந்தையை நன்றாக தெரிந்து நாங்கள் பிறகு சைவமாக வாழ்ந்த வரலாறும் கோயில்களோடு தொடர்பட்ட குடும்பம் என்று தெரிந்து என்னுடைய பேச்சை யாழ்ப்பாணத்து பட்டணத்து சிவன்கோவில் திருவாச விழா என பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த அம்மையார் பேச்சு முடிந்தது தோழியை தட்டி பாராட்டி நாளைக்கு கோயிலே வந்து சந்திங்கிறதார். நான் போனேன் கோயிலுக்கு. 92ஆம் ஆண்டு மார்கழி மாதம் போன போது புத்தகங்களை பரிசாக தந்து நீங்கள் அடிக்கடி என்னிடம் பெற வேண்டும் என்றார். 93ஆம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாள் அறநிதிய சபையிலே என்னை ஒரு உறுப்பினராக இணைத்தார். அன்று தொடக்கம் இன்று வரை ஜனவரி 7ஆம் தேதி என்றால் அம்மையாருடைய பிறந்த நாளிலே நான் முக்கியமாக உரையாற்றுவேன். அதற்கு பின்னாலே 95ஆம் ஆண்டு எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் தாய் தந்தையிடம் கேட்டுக்கொண்டது போல இன்று தொடக்கம் எங்கள் கோயில் நிர்வாகத்துக்கு நீங்கள் வர வேண்டும். நான் 70 கடந்து கொண்டிருக்கிறேன், என்ன நடக்குமோ தெரியாது என்று என்னை அன்பான கடிதம் எழுதினார்கள். 95ஆம் ஆண்டு நிர்வாகத்தில் இணைந்த நாள் தொடக்கம் அம்மையாருக்கு கீழே 14 ஆண்டுகள் அவர் சொல்லுகின்ற கடமையை செய்து ஒவ்வொரு நாளும் மாலையிலே பாடசாலையாலே அம்மையாரிடம் சென்றேன். அங்கேயே உணவை உண்பேன். அம்மையார் சொல்லுகின்ற கடமைகளை செய்வேன். அதன் பிரகாரத்தான் நல்லூரில் ஒரு காணிக்கு இருக்கின்ற செய்தியை சொல்லி அம்மாவுடன் கேட்டேன். ஒரு மண்டபத்தை கோயில் செலவிலே அமைக்க வேண்டும். கூட்டத்திலே பேச வைத்தார்கள். மணிமண்டபம் என்ற நல்லூர் வீதியிலே அந்த மண்டபம் அமைந்தது. அம்மையார் அவர்கள் அந்த மண்டப பணி முடிந்ததும் ஆலய நிர்வாக சபையிலே என்னை இணை செயலாளராக நியமித்தார்கள். ஒரு நாள் திடீரென்று எல்லா வங்கி கணக்கிலும் என்னையும் இணைத்தார்கள். அன்று தொடக்கம் எனக்கு போதிய பயிற்சி அம்மையாரிடம் பெறுகிறதாகப்பட்டது. 2008ஆம் ஆண்டு அம்மையார் அவர்கள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி விசாக நட்சத்திரத்திலே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே காலமானார்கள். அன்று அம்மையாருடைய ஈமச் சடங்கை தலைமை தாங்கி நடாத்த
துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவராக இருந்து அம்மையார் காட்டிய பாதையாலே அந்த ஆலயத்துக்கு இப்பொழுது 4 கோபுரத்தை என்னுடைய தலைமைத்துவத்திலே கட்டி அந்த கோயிலுடைய வளர்ச்சியிலே அம்மையாருக்கு பின் 2 கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி மகளிர் இல்லம் அம்மையார் இறக்கின்ற போது 52 பிள்ளைகள் அங்கு இருந்தார்கள். இப்பொழுது 120 பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். இப்பொழுது 28 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்விலே திருமணம் செய்து இதுவரை 19 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து 14 வீடுகளை கட்டி சீதனமாக கொடுக்கிற பாக்கியம் சிறியனுக்கு கிடைத்ததென்றால் அதற்கு நல்ல பாதை காட்டியவர் அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள். அன்னையினுடைய அந்த வழி நடத்தல் தான், அவருடைய ஆற்றுப்படுத்தல் தான் சிவபூமி என்கின்ற அறக்கட்டளையை நான் ஆரம்பித்த போது முதலாவது பணியாகிய வனவளர்ச்சி குறைந்த பாடசாலையை திறந்து வைத்தவர் அம்மையார் தான். லண்டனுக்கு நான் வருகை தந்து சிவயோக அறக்கட்டளை உதவியோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை கூடத்தை கட்டி முடித்த போது அம்மையார் தான் திறந்து வைத்தார். நாம் செய்கின்ற பல திருப்பணிகளை அம்மையார் தொடங்கி வைப்பார், அதை ஆரம்பித்து வைப்பார். அப்படியே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு இரத்த சுத்திகரிப்பு கருவி உருவாக்குவதற்காக லண்டனிலே உள்ள கோயில்கள் அத்தனையும் நான் உரையாற்றினேன். 2000 நிதி திரட்டி டயாலிசிஸ் என்கின்ற இயந்திரத்தை பொருத்திய போது அதையும் அம்மையார் அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். அன்னையின் நிழலில் பெற்றவை ஏராளம். இன்று உலகமே போற்றுகின்ற, தேசமே போற்றுகின்ற அன்னை தங்கம்மா அப்பா குட்டி என்கின்ற அந்த பெரும் விருட்சம், அந்த விருட்சம் செய்த மாபெரும் தொண்டுகள் இன்றும் மறக்க முடியாதவை. சைவ உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அன்னை தங்கம்மா அப்பா குட்டி என்றால் மிகையாக. அவரின் நிழலில் வாழ்ந்தோம், அவரிடம் அறிந்தோம், பயின்றோம், அவர் பாசறையில் வளர்ந்தோம் என்பது இப்பிறப்பில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக நான் கருதுவது மட்டுமல்ல, எங்கள் இல்லத்திலே அம்மையார் வளர்த்தெடுத்த பிள்ளைகளும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் அம்மையாருடைய 100ஆண்டு விழாவை யாழ்ப்பாணத்திலே தெல்லிப்பளையிலும் நல்லூரிலும் மிகச்சிறப்பாக பெரிய ஊர்வலத்தோடு கொண்டாடினோம். இன்றைக்கு லண்டன் வாழ் சைவ மக்கள் இப்பொழுது 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதை என்று நான் மிக ஆனந்தமடைகிறேன். சைவ உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. இதற்கு முயற்சி செய்த கொப்புளார் சிவபாதன் கணேசன் அவர்களையும் ஏனைய லண்டன் வாழ் சைவ அன்பர்களையும் நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன், போற்றுகின்றேன். அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி நல்ல நாவலுக்கு பின்னாலே ஒரு பெண்ணிட திருநாட்டிலே எழுந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஒரு தூய துறவு வாழ்வு போல வாழ்ந்து இத்தகைய பணிகளை செய்த மாபெரும் தெய்வத்தை இந்த காலத்திலும் சைவ உலகம் வளர்க்கக்கூடாது என்பதற்காக அம்மையார் உருவச்சில் எழுப்பினோம். அம்மையாருடைய அஸ்தியை கொண்டு வந்து கோயிலுக்கு அருகிலே ஒரு நிலத்திலே நினைவாலயம் கட்டினோம். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பிறந்த நாள் அறநிதிய விழாவை செய்கின்றோம். ஆதி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அம்மையாருடைய குரு பூசையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமன்றி 12 திருமுறைகளையும் அம்மையாருடைய பெயராலே ஆண்டொன்றாக வெளியிட்டு இப்பொழுது கந்த புராணத்தை அச்சிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். உலக சைவ பேரவை ஆஸ்திரேலியா சிட்னி கிளையினுடைய நிதி உதவியை கந்த புராணம் அச்சேற்றி 34 இப்பொழுது 2 பாகமாக வெளியிட்டிருக்கிறோம். திருவிளையாடல் புராணம், திருவாரூர் உரைகள் புராணம் என்று ஈழ திருநாட்டிலே ஒரே ஒரு சைவ கோவில் இத்தனை நூல்களை எத்தனையோ கோடி ரூபாய் செலவிலே வெளியிட்டிருக்கிறோம் என்றால் அதை ஆரம்பித்து வைத்தவர், அத்தகைய சிந்தனைகளுக்கு நமக்கு தந்துவிட்டு போனவர் அன்னை சிவத்தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள். எனவே
சைவம்